அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பட்டாணி குருமாவில் வெந்தயக்கீரை போட்டு சூப்பராக செய்ய போகிறோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்து வச்சுக்கலாங்க. வேறு கட் பண்ணி எடுத்துகிட்டு கீரையை பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 200 கிராம் பட்டாணியை நான் முதல் நைட்டே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரையை பொடியாக அரிஞ்சு வச்சாச்சுங்க. சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. பெரிய வெங்காயத்தில் இது கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 3 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. அரைச்சி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. குருமா குழம்புங்கிறனால தக்காளி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி கூட சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க மசாலாவை. இப்போ குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியை பட்டாணியோடய சேர்த்துக்கலாம். பட்டாணி வேக வச்ச தண்ணி நம்ம கீழே ஊற்றிடாமல் குழம்புல சேர்த்துக்கலாங்க. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணி உருளைக்கிழங்கு குருமாவில் வெந்தயக்கீரை போட்டு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சுங்க. குழம்புல தான் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. பெரிய முடியாக இருந்தால் 1/2 மூடி சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு கொஞ்சம் நிறையா தாங்க வச்சுருக்கோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்து வச்சுக்கலாங்க. சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. தேங்காய் சேர்த்து ஒரு கொதி வரும்போதே நம்ம வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க. வெந்தயக்கீரை சேர்த்து ரொம்ப நம்ம கொதிக்க விட தேவையில்லை. ஒரு கொதி வந்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா நம்ம வெந்தயக்கீரை போட்டு சமைச்சிருக்கனால ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இந்த குருமா பார்த்திங்கன்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கும் வச்சுக்கலாங்க. நைட்டு டிஃபனுக்கும் சேர்த்தே சமைச்சிடலாம். நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது கறி குழம்பு மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நம்புறேங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.